சூரத்துல் பக்ரா சம்பந்தமாக எல்லாவற்றுக்கு முன்னால சூரத்துல் பக்ரா சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ரா 286 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. 286 வசனம், கிட்டத்தட்ட 2.5 ஜுஸ்கள் தாண்டிய ஒரு சூரா சூரத்துல் பக்ரா. 286 வசனங்களை கொண்ட இந்த அதாவது சூரத்துல் பக்ரா என்ன உள்ளடக்கங்களை தெரிந்து கொள்வது அதாவது அடக்கி இருக்கிறது என்பதற்கு முன்னால் ஒரு சில சிறப்புகளை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்வோம். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரத்தில், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது. மிஅராஜ் போன நேரத்தில் ஃபஉதிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாதன், 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிலே கொடுக்கப்பட்டது. 3 விஷயங்கள். ஒன்று, உத்திய ஸலவாத் அல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள் அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வஉதிய ஹவாதீம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய முடிகரக்கூடிய 2 வசனங்களுக்கு என்னவே இது எங்க கொடுக்கப்பட்டது? மிஅராஜிலே வைத்து கொடுக்கப்பட்டது. மிஅராஜிலே வைத்து கொடுக்கப்பட்டது. வகுஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்திஹி ஷைஅன் அல் முக்ஹிமாத், அதுவரை இஸ்லாமிய சமுதாயத்திலே இணை வைக்காமல் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டன அன்றைய தினம். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, அன்றைய தினம் வரைக்கும் முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட அனைத்து பாவங்களும் என்ன செஞ்சன? மன்னிக்கப்பட்டன. வகுஃபிர, மன்னிக்கப்பட்டன. லிமல்லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்திஹி ஷைஅன். அந்த பின்னால இந்த வாக்கு எங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் இணை வைக்காம இருக்கிறாங்களோ அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். இது அப்படி இல்லை. குஃபிர், எல்லோருக்கும் அன்றைய மிஅராஜ் தினம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதாவது இது எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் ஈமான் உள்ள எல்லாருக்குமே என்னது அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்ப இதுல 2வது கட்டமாக அல்லாஹ் தஆலா என்ன, இதெல்லாம் முதலாவது சொன்னது மிக முக்கியம் தொழுகை, 2வது சொன்னது மிக முக்கியம். அப்ப நடுவுல அந்த செய்தி என்ன? 2வது கொடுக்கப்பட்டது வஉதிய ஹவாதீம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. இது சூரத்துல் பக்ராவுக்குரிய ஒரு சிறப்பு தான். இது என்ன, சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பு என்பது அவருடைய வசனங்களோடு சம்பந்தப்பட்ட சிறப்பு. அப்ப சூரத்துல் பக்ராவுல ஒரு சிறப்புக்கான காரணங்கள் உண்டு. அதுல இந்த 2 வசனங்களும் அடங்கி இருப்பது, அந்த 2 வசனங்களும் அடங்கி இருப்பது. இது சஹீஹ் முஸ்லிமில் 279வது இலக்கத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த செய்தியை பார்க்கலாம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். நான் சஹீஹ் முஸ்லிமிலிருந்து தொகுத்து சொல்லக்கூடிய செய்திகள் அந்த ஆர்டர்ல சொல்கிறேன். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது 212வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபியர்கள் சொன்னார்கள், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்களது வீடுகளை கபிரிஸ்தானங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அடக்கஸ்தலங்களாக என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்ப என்ன, அடக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ன செய்யணும்? வீடுகளை அடக்கஸ்தலங்களாக எடுக்காமல் இருப்பதுன்றா என்ன செய்வது அப்படின்னு அந்த செய்தியில கபரில் என்ன செய்யக்கூடாதுன்றது விளங்குது. கபரில் என்ன செய்யக்கூடாதுன்றது விளங்குது. ஏன் அடக்கஸ்தலங்களாக மாற்றக்கூடாது? நீங்க அடக்கஸ்தலங்களாக மாற்றாமல் இருப்பதாக இருந்தால் இது செய்யணும்டா அது அங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்ப கபரில் குர்ஆன் ஓதக்கூடாது. அதான் இந்த செய்தி சொல்லுது. கபிரிஸ்தானங்களை போல உங்கள் வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அப்ப கபிரிஸ்தானங்களை போல உங்கள் வீடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டாம்டா எது கபர்ல செய்யக்கூடாதோ அதை உங்களோட வீட்டில் செய்யுங்க. அப்பதான் உங்களோட வீடு கபிரிஸ்தானமாக என்ன செய்யாது, மாறாது என்று சொல்ல வருகிறார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ரா குர்ஆன் ஷைத்தானை விரட்டக்கூடிய சந்தேகம் கிடையாது. சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து விரட்டப்படும் என்று சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் நினைச்சு பாருங்க. அப்ப அதுக்கு ஒரு தனி சிறப்பு என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னடா, இதை சில சகோதரர்கள் தவறா விளங்கிக்கிறான். எப்படி விளங்கிக்கிறாங்கன்னா, சூரத்துல் பக்ரா ஒவ்வொரு நாளும் முழுசா என்ன செய்யணும், ஓதணும். இன்றைக்குள்ள மக்களுடைய நிலைமை என்னன்னா, 2 பக்கம் 3 பக்கம் ஓதுறது பெரும்பாலான எல்லாருக்கும் இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு என்னது ஒரு பாரமான செய்தி. சரி, அப்படியே ஒரு முயற்சி எடுத்து நான் சூரத்துல் பக்ரா ஓதுவேன்னு முடிவெடுத்தாரண்டா அவர் டெய்லி எது ஓதிட்டு பாரு, சூரத்துல் பக்ரா மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு பாரு, ஓதிட்டு பாரு. அதையே அவர் சாதனையா நினைச்சு ஓதுறாரு.
அதையே அவர் சாதனையா நினைச்சு ஓதுறார். அப்ப அவர் இன்னொரு சூரத்துக்கு போவாரா? போக மாட்டார். வீட்டில் ஓதப்படுகின்றன இதை இந்த ஹதீதுல இருந்து துக்ரா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துக்ரா ஓதப்படுகின்ற வீடு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது என்ன தெரியுமா? ஓதுறவங்களா நாங்கள் இருக்கணும், அது மிக முக்கியம். ஓதுறவங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கெசட்டை போட்டு சரி வர கிராத்த பக்ரா போட்டு விட்டுட்டு அது எப்போ தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறது வந்து என்னது, கெசட்டில் போடுறதுனால எங்களுக்கு நன்மை கிடையாது, கேட்பதனால தான் எங்களுக்கு என்ன அதில் நன்மை. ஏன்னா குர்ஆன் வந்து ஓதப்படுகிற நேரத்தில் நம்ம கேட்குறோம்னா அதுக்கு நன்மை என்னது உண்டு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கெசட்டிலே போவதனால நன்மை கிடையாது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பதனால நன்மை. குர்ஆன் ஓதப்பட்டால் செவிமடுங்கள், அதனால தான் நம்மளுக்கு நன்மை உண்டு. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இதில் நம்ம எப்படி ஓதலாம்? ஒரு வீட்டில் 4 மெம்பர் இருக்கிறாங்க, 4 அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அப்போ என்ன செய்யலாம்? நான் ஒரு பகுதி ஓதுறது, என் மனைவி ஒரு பகுதி ஓதுறது, என் பிள்ளை ஒரு பகுதி ஓதுறது, இது நம்ம செய்யலாம். டோட்டல் சூரத்துல் பக்ரா ஒரு நாளில் ஓதணும் அந்த ஹதீஸ் சொல்லலை. டோட்டல் சூரத்துல் பக்ராவையும் ஒரு நாளில் ஓதணும். ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்போ நீங்கள் சூரத்துல் பக்ரால ஒரு பகுதியையோ எதையோ அனுதினமும் ஓதி வருகின்ற வளமை உங்களிடத்தில் இருந்தால் அந்த வீட்டை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், நெருங்க மாட்டான். முழுமையாக ஓதணும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் முழுமையாக ஓதுகின்ற ஒரு பகுதியாவது ஒரு நாள் என்ன செய்யணும், ஓதப்பட வேண்டும். அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இன்னொரு நிபந்தனையோட சம்பந்தப்பட்டது. என்ன? ஷைத்தான் விரண்டு ஓட வேண்டும் என்ற எண்ணம் எங்கள்கிட்ட இருக்கணும். ஷைத்தான் விரண்டு ஓட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். ஷைத்தானை முழுமையாக வீட்டுக்குள்ள அழைச்சிக்கண்டு சூரத்துல் பக்ரா நம்ம எவ்வளோ ஓதினாலும் ஷைத்தான் ஓட மாட்டேங்க. நமது நோக்கமே என்ன? ஷைத்தான் வர வேண்டும் என்றது. உதாரணமாக தொழுவது கிடையாது, சூரத்துல் பக்ரா ஓதுவது. தொழுவது கிடையாது, சூரத்துல் பக்ரா ஓதுவது. சுபஹ் தொழுவது கிடையாது, சூரத்துல் பக்ரா ஓதுவது. ஜமாத்துக்கு போவது கிடையாது, சூரத்துல் பக்ரா ஓதுவது. எல்லா சினிமா படங்களையும் பார்ப்பது, சூரத்துல் பக்ரா ஓதுவது. எல்லா விதமான அஜ்னபி மஹரபையும் பேணாமல் வீட்டில் இருப்பது, சூரத்துல் பக்ரா ஓதுவது. எப்படி ஷைத்தான் விரண்டு ஓடுவான்? உனக்கு தான் விருப்பமே. ஷைத்தான் உள்ளுக்கு வரணும்ன்ற முழு விருப்பம் உண்ட உள்ளத்தில் இருக்கிற நேரத்தில் எப்படி இது நடக்கும்? எனவே புரிஞ்சு கொள்ளணும். முதலாவது எல்லா அமல்களுக்குரிய அல்லாஹு தஆலா தருவான், அல்லாஹ் உங்களுக்கு இப்படி தருவான் என்ற எல்லா செய்திகளும் மஷ்ரூத்தும் பின்னியா, நியத்து நிபந்தனை. நியத்து இருக்குது எங்கட எண்ணம், அதற்கான எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதுக்கு பின்னால் எங்கட வாழ்க்கையில் பாவம் நடக்குதா, இறைவன் எங்கள் உள்ளங்களை அறிந்தவன், நாங்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணங்களை இறைவன் அறிந்தவன். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். நிறைய பேர் புரிந்து கொள்ளாத ஒரு அம்சம். எது? நாங்கள் வந்து ஒரு துவா செய்தால் எங்களுக்கு இது கிடைக்கும், இது செய்தால் இது போகும், இது செய்தால் இது நடக்காது என்ற எல்லா விஷயங்களும் நியத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த வேலையை மட்டும் செய்யறதால் என்ன செய்யாது, அது நடக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இது ஒரு முக்கியமான செய்தி என்பதை நான் இன்னொரு பகுதியை நான் விளங்கப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம நிறைய பேர் எங்களை துவா கேட்கிறவங்க இருக்கிறாங்க. துவா கேட்கிற நேரத்தில் விதிவிலக்கு வச்சுக்கணும், மனசுல துவா கேட்கிறாங்க. வட்டியை விட வேண்டும் என்ற முடிவோடு கையேந்துறாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள இந்த கடைசி பிசினஸை என்ன செய்யறது, அது பெரிய பிரச்சனைக்குள்ள மாறிடும். அப்ப கேட்கிற டைம்ல அல்லாஹ் வட்டியை விட வேண்டும், அடுத்த கிழமையில இருந்து, அடுத்த வாரத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் வட்டி போக வேண்டும். ஆனா துவா என்ன? வட்டி இருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன், வட்டி விடணும். இந்த கடைசி தான், இதான் கடைசி. அல்லாஹ்ட்ட துவாவும் கேட்டு அல்லாஹ்ட்டையே கடைசி இதுவரைக்கும் விட்டு போட்டு என்ன செய், நீ இப்படி செய்யண்டா எப்படி இருக்கும், சினிமா விடணும்னு துவா கேட்கறது. ஆனா கடைசியாக வந்ததை தவிர, கடைசியா ரிலீஸ் ஆயிருக்குமே அதை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், அதை செஞ்சிடும். அல்லாஹ் தஆலா வந்து அந்த துவா கபூல் செய்ய மாட்டான். ஆனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பாவத்தை விடுகின்ற எண்ணம், ஒரு பாவத்தை விடுகின்ற எண்ணம் எப்படி இருக்கும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருந்தால் மட்டும் அல்லாஹ்வோட உதவி இருக்கும். விட முடியாதவர்களுக்கு அல்லாஹ்வோட உதவி இருக்கும். விட முடியாம ஒரு ஆள் போராட்டத்தில் இருக்கிறார், இது எப்படி செய்யறது, வட்டி எப்படி விடுறது, சினிமா எப்படி விடுறது, தொழுகையை நான் கடைபிடிக்காம இருக்கிறது எப்படி விடுறது, நான் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன் என்று மனநிலையில் உள்ளவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வோட உதவி உண்டு. எப்போ உதவி செய்வான் தெரியுமா? அப்படி நீங்க நினைக்கிற எண்ணம் 100% இஹ்லாஸான எண்ணமாக இருக்கணும். அது உங்களுக்கு எந்த விதிவிலக்கும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான். எப்படி சொல்றான் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்க சொல்றாங்க, அதாவது வல இல்லம் யஃஅல் மா ஆமருஹு லா யுஸ்ஜனன்ன வல யகூன மினஸ் சாகிரீன். நான் சொல்வதற்கு இவர் கட்டுப்படவில்லை என்றால், விபச்சாரத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைப்படுத்தப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார். சிறைப்படுத்தப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார். அதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா? கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய, எனக்கு சிறைச்சாலை மிகவும் விருப்பமானது. இவர்கள் அழைக்கின்ற இந்த கேவலமான செயலை விட சிறைச்சாலை மிகவும் விருப்பமானது. யா அல்லாஹ், நீ திசை திருப்பாது விட்டால் நான் வழிபட்டு போய் தவறில் விழுந்து விடுவேன், நான் தவறியவர்களில் ஆகிவிடுவேன். இப்ப யார் திருப்பணும்? அல்லாஹ். எப்ப திருப்புவான் தெரியுமா? அவர் என்ன வசனம் சொன்னாரு?
நான் சிறைச்சாலை சென்றேனும் இந்த பாவம் எனக்கு தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு பாவத்தை இழப்பதற்காக நீங்க எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்தால், அது உங்களோட ஆழ்மனதில் இருந்தால், அல்லாஹு தஆலா நிச்சயமாக அந்த துஆவை கபூல் செய்வான். அம்மை யுஜீபல் முல்தர்ர இதா தஆஹு, யாரெல்லாம் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நேரத்தில் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களது பிரார்த்தனை அங்கீகரிப்பவன் யார்? அல்லாஹ் தஆலா சொல்றான். மன நிர்பந்தம். அப்ப அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதற்கு நீங்க எந்த விஷயம், சூரத்துல் பக்ரா இது மட்டுமல்ல, எந்த விஷயம் வந்தால் அல்லாஹ் அதற்கு கொடுப்பான் என்றால், நமது பகுதியில் நாம் 100% அதுக்கு எந்த விலை கொடுப்பதற்கு தயாராக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பாருங்க, நம்ம இது வசனம் சொல்லுவோம், எனக்கு என்ன இந்த உலகத்துட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை விடுதான் சொல்லுவோம். ஆனா உலகத்துட்டு போக மாட்டேன் நம்பிக்கையில சொல்லுவோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வோட உதவி அவர் எப்படி நினைச்சிருப்பார், எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தேன்றாரு. ஆனா எங்க போனார்? அவரு சிறைச்சாலைக்கு தான் போனார். சிறைச்சாலைக்கே போனாரு. அதுக்காக வேண்டி 10-12 வருடம் சிறைச்சாலை இருந்தாரு. விபச்சாரத்துட்டு அல்லாஹ் திசை திருப்பிட்டான். ஆனா உலகத்தில் ஒரு மக்ரூ, அவர் வெறுக்கத்தக்க ஒரு செய்தியை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், திசை திருப்புறான். ஆனா பாவத்தோடு ஒப்பிட்டு அவர் சொல்றாரு அஹப்பு இலை, எனக்கு மிகவும் விருப்பம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன், நாம் அந்த திசை திருப்பினோம். ஏன் தெரியுமா? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் எமது இஹ்லாசுள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். அவருடைய பாவத்தை விட்டு திசை திருப்பதற்கான காரணமே என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு திசை திருப்பதற்கான காரணம் அப்படியே சொல்றான்ல, இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், எமது இஹ்லாசுள்ள அடியார்களில் ஒருவராக அவர் இருந்தார். நாம திருப்புவோம். அப்படி இருந்தா என்ன செய்வோம்? அந்த பாவத்தை விட்டு திருப்புவோம். உங்களுக்கு அதுக்கு இடையில உங்களோட மனசு நெருங்க முடியாத ஒரு தடையை நம்ம என்ன செய்வோம், ஆக்குவோம். எப்ப? இஹ்லாஸ். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள், இந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர் நிறைய பேருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான முதல் காரணம், அவங்க பிரார்த்தனை கேட்டதில் 100% இஹ்லாஸ் இருக்கவில்லை. ஒரு 10% எக்ஸப்ஷன் இருந்தது, என்னது விதிவிலக்கு இருந்தது. நம்ம இது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, இது இப்படி, இந்த இதுக்கு போறோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போறோம், இதுக்கு பிறகு இங்கிருந்து அங்க போன பிறகு அப்படி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம அலுவலுக்கு வந்திருக்கிறோம், வேலைக்கு, நாட்டுக்கு போனதுலேருந்து நான் தொழணும்னு முடிவெடுத்திக்கிறேன். இங்கே தொழாதவன் சொல்ற வசனம், நாட்டுக்கு போனதுலேருந்து நான் இன்ஷா அல்லாஹ் தொழணும்னு முடிவெடுத்திருக்கிறேன். இங்கே எனக்கு வேலை பழுவுல பயான் மார்க்க பிரச்சனைகள்லாம் ஈடுபடலாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாட்டுக்கு போனதுல இந்த நம்ம வீடு ஒன்று கட்டித்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்சதுலேருந்து இந்த தர்மம் செய்ய நினைச்சிக்கிறேன். இவ்வளவுதான். இது என்ன இது? அட எப்படி ஒரு யோசிக்கணும், உன்னால இப்ப என்ன முடியுமோ அதை செய்ய நினைக்கிறது இல்லை, அதுக்கு புறம் நினைச்சுக்கிறானா. எந்த அளவுக்கு நான் பள்ளிக்கு வாரீங்கல்ல, உங்களுக்கு தெரியும் என் பிசினஸ், இதை நினைச்சு நான் பள்ளி அசிங்கப்படுத்த விரும்பல. எவ்வளவு பெரிய இஹ்லாஸ்! இந்த பிசினஸை வச்சு நான் என் பள்ளி அசிங்கப்படுத்த விரும்பல, அதனால நான் பள்ளியை விட்டு என்ன செய்யறேன், ஒதுங்கிக்கிறேன். என்றைக்கு இந்த ஹராமான பிசினஸை விடுறனோ அன்றைக்கு நான் பள்ளிக்கு வருவேன். இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க வாசன். அப்ப இவங்களை பத்தி என்ன பேசுறது, என்ன சொல்றது? அப்ப பாவத்தையே விடலாமிக்கு தெரியுமா, அங்க இஹ்லாஸ் இல்லை, விடணும் என்ற எண்ணம் அவனிடத்துல இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாதை கபூல் செய்ய மாட்டாது. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். இஹ்லாஸ் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. எது? பாவத்தை தவிர்க்க முடியாமல் தடுமாறுகின்றவனுக்கு முதல் நிபந்தனையே அவன்கிட்ட 100% இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம சூரத்துல் பக்ரா இதுக்கு மட்டுமல்ல, நீங்க அல்லாஹ் எதை தருவான்னு எந்த நிபந்தனை போட்டிருந்தாலும் அதுல இது இருக்கணும், இல்லைன்னா நடக்காது. அல்லாஹ் நாடி ஒருவனுக்கு விதிவிலக்காக கொடுக்க நினைச்சா அது அல்லாஹ்வுடைய சுன்னா, அது நம்ம கையடிக்கலாது. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தது, குர்ஆன்ல சுன்னாலே சொல்லுவது இதுதான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப சூரத்துல் பக்ரா ஓதுகிற வீடுகளிலிருந்து ஷைத்தான் வெருண்டோட வேண்டும் என்றால், ஷைத்தான் வெருண்டோட வேண்டும் என்ற எண்ணம் 100% உள்ளத்துல இருக்கணும். வெறும் என்னடா எல்லாருக்கும் என்ன விருப்பம் என்றா, சூரத்துல் பக்ரா ஓதிக்கின்றிருக்கணும், ஷைத்தான் தானா போயிடணும். நம்ம அதில் எந்த முயற்சியும் எடுக்காமிக்கிறதுக்கு ஒரே வழி சூரத்துல் பக்ரான்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளும் இல்லை. அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களின் பாதையால் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எங்கள் வழியை நாம் என்ன செய்வோம், காட்டுவோம். இதை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் வெருண்டோடுகிறான்டா, இதுதான் விளக்கம்.